கட்சியிலேயே இல்லாதவர் என்னை எப்படி நீக்க முடியும்? அன்புமணி அறிவிப்புக்கு ஜி.கே. மணி பதில். கட்சி விரோத செயல்களில் ஈடுபட்டதாக கூறி ஜி.கே. மணியை பாமகவில் இருந்து நீக்குவதாக அன்புமணி அறிவித்துள்ளார். கட்சியிலிருந்து ஜி.கே. மணி நீக்கப்படுவதாக அன்புமணி தரப்பு வெளியிட்ட அறிவிப்பிற்கு பதில் கொடுத்துள்ள அவர், கட்சியில் அடிப்படை உறுப்பினராகவே இல்லாத ஒருவர் என்னை எப்படி நீக்க முடியும் என கேள்வி எழுப்பியுள்ளார். அன்புமணி தரப்பிலிருந்து வெளியாகியுள்ள அறிக்கையில், பென்னகரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜி.கே. மணி தொடர்ந்து கட்சி நலனுக்கு கட்சி தலைமைக்கும் எதிராக செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த 18ஆம் தேதி கட்சி அமைப்பு விதிப்படி அடிப்படை உறுப்பினரில் இருந்து அவரை ஏன் நீக்கக்கூடாது என்று ஒரு வாரத்திற்குள் விளக்கம் அளிக்கும்படி ஜி.கே. மணிக்கு நோட்டீஸ் அனுப்பிவிட்டதாக கூறப்பட்டுள்ளது. காலக்கெடு நிறைவடைந்ததும் ஜி.கே. மணி எவ்வித விளக்கமும் அளிக்காத நிலையில் அவரை கட்சியின் அடிப்படை உறுப்பினரில் இருந்து நீக்கலாம் என ஒழுங்கு நடவடிக்கை குழு அன்புமணி பரிந்துரைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் ஜி.கே. மணியை பாமகவில் இருந்து அன்புமணி நீக்கியுள்ளார். மேலும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஜி.கே. மணியுடன் பாமகவினர் எந்த தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஜி.கே. மணி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் கூறியதாவது, ஆத்திரம் ஒரு பக்கம், அவமானம் ஒரு பக்கம், வேதனை ஒரு பக்கமாக இருக்கிறது. கட்சியில் அடிப்படை உறுப்பினராகவே இல்லாத ஒருவர் என்னை எப்படி நீக்க முடியும்? ராமதாஸ் இல்லை என்றால் யாருமே அடையாளம் இல்லை. பலமுறை சொல்லியும் அவரது படத்தை ஏன் பயன்படுத்துகிறீர்கள்? இதுபோன்ற நடவடிக்கைகள் கட்சி வளர்ச்சிக்கோ அவருடைய வளர்ச்சிக்கோ பயன்படுமா? என்னை நீக்கும் அதிகாரம் அவருக்கு கிடையாது. அது ஒரு செய்தி மட்டுமே என தெரிவித்துள்ளார்.